அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தலைமுறை பாவம். இந்த தலைப்பு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. காரணம், தலைமுறை பாவம் என்பது இந்த உலகம் உருவான போதே ஆண்டவனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் பஞ்சபூதங்கள் மூலமாக ஆளப்படுகின்றன. அதாவது நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களும் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். ஆகவே தான் இந்த தலைமுறை பாவத்தை பற்றி உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். தயவு செய்து யாரையும் ஏமாற்றி சொத்து சேர்ப்பதோ, அவர்கள் தருவதாக சொல்லி பிறகு தராமல் விட்டுவிடுவதோ, அல்லது ஒருவருடைய ஊதியத்தை குறைத்து கொள்வதோ, அல்லது ஒருவருடைய நல்ல விஷயத்தை அவரிடம் அவர் நல்ல விஷயம் ஒருவர் செய்து கொடுத்த பிறகு அவரை ஏமாற்றி விடுவதோ நல்லதல்ல. காரணம், இந்த பாவங்கள் என்றைக்குமே நம்மை விட்டு போகாது. அந்த பாவம் கண்டிப்பாக வாழும் தலைமுறையே அழித்துவிடும். இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறை என்று சொல்கின்றமே, பிள்ளைகள் தலைமுறை, அந்த தலைமுறையை வளரவிடாமல் அழித்துவிடும். காரணம், அதுதான் அன்றே சொன்னார்கள், அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். இதை வைத்து தான் சொன்னார்கள். எத்தனை காலம் ஆனாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, இந்த பாவத்துக்கு தண்டனை நமக்கு கிடைத்தே தீரும். ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ, சொந்தத்திலோ பந்தத்திலோ அல்லது மற்ற வியாபார விஷயத்திலோ நாம் தெரிந்தோ தெரியாமல் ஏமாற்றி இருந்தால் அதை திருப்பி செலுத்தி விடுங்கள். அது பணமாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பொருளாக இருந்தாலும் திருப்பி செலுத்தி விடுங்கள் தயவு செய்து. ஏனென்றால் தலைமுறை என்பது, பிரபஞ்சம் என்பது வெற்றி செய்யும். அந்த பாவத்துக்கு ஆளாகாதீர்கள். நீங்கள் இப்படியெல்லாம் சேர்த்து கடுமையாக உழைத்தோ, நேர்மையாக சம்பாதித்ததோ, அல்லது ஏமாற்றி சம்பாதித்த சொத்து எதுவாக இருந்தாலும் நாம் இறந்த பிறகு எதுவும் நம் கூட வரப்போவதில்லை. நம் பிள்ளைகளே நம் தந்தையார் இப்படியெல்லாம் ஏமாற்றி, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இத்தனை 1000 கோடி சம்பாதித்து வைத்துள்ளார். ஆகவே நம் தந்தையார் நம் வீட்டிலேயே சமாதி கட்டி தினந்தோறும் வழிபடலாம் என்று எண்ணம் வருமா என்றால் வராது. காரணம், இந்த உலகம் முழுக்க பணத்துக்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு கெட்டுப்போன உலகம். ஆகவே அந்த அன்பும் கருணையும் யாருக்கும் வரப்போவதில்லை. ஆகவே நீங்கள் வாழும் போதாவது அந்த வாழ்க்கையின் அர்த்தம் உணர்ந்து வாழுங்கள். அதாவது இந்த இறைவன் நம்மை இந்த உலகத்து எதற்காக அனுப்பி வைத்தார், அந்த தர்மத்தை நாம் கடைபிடித்தோமா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அதற்கு வசதி வேண்டும், அந்த வசதியை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக மற்றவர்களை ஏமாற்றித்தான் சொத்து சேர்க்க வேண்டும், அந்த பணத்தை தான் நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணி தவறான வழியில் மற்றவர்களை பார்த்து எண்ணி ஏமாந்து போய்விடாதீர்கள். இயற்கை என்பது என்றுமே அழியாது. பஞ்சபூதங்கள் என்பது என்றுமே அழியாது. இவை அனைத்தும் ரெக்கார்டிங் செய்யப்படுகின்றன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது என்று எப்போதுமே நினைத்து கொள்ளாதீர்கள். நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் விடுகின்ற மூச்சு முதற்கொண்டு எண்ணப்படுகின்றன. அங்கே எழுதி வைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவன். அந்த கணக்கை எப்போதுமே திருப்பி நம்மளுக்கு கொடுப்பார், திருப்பி நம்மளுக்கு செய்வார் என்பதை உணர்ந்து இது நேற்று வரை நடந்த தவறுகளை மன்னித்து விடலாம். இன்றாவது கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை உணர்ந்து திருப்பி வாங்கிய பணத்தையோ, ஏமாற்றிய பணத்தையோ அல்லது சொத்தையோ திருப்பி அவருடையுமே செலுத்தி விடுங்கள். இப்படி செலுத்த தவறினால் பிற்காலத்தில் நம் தலைமுறை அந்த சொத்தை அனுபவிக்க ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. இதை தான் நாம் எத்தனையோ தலைமுறையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே நம் தலைமுறை தொடர்ந்து வளர வேண்டும். அதுதான் பரம்பரை வளர்கிறதா என்பதுதான் நம் தினந்தோறும் மற்றவர்களை பார்த்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நம் பரம்பரை நம் காலத்துக்கு பிறகும் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால்
கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டு சத்திய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த பதிவு உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து தான் சொல்கின்றேன். காரணம், சில விஷயங்கள் தெரியாமல் போய்விடுகின்றன. தொடர்ந்து மற்றவர்களை பார்த்து நாம் தவறான பாதையில் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தின் அடிப்படையிலேயே தான் இந்த பதிவை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். தவறுகள் இருப்பின் மன்னிக்கவும். காரணம், இது மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். இதை நிறைய பேருக்கு தெரியாமல் போய் தவறான பாதையில் தொடர்ந்து நாம் ஏமாற்றினால்தான் வாழ முடியும் என்ற தவறான எண்ணத்தில் சென்றுவிட்ட காரணத்தால் தான் உங்களை தற்போதாவது இந்த நிமிடத்திலிருந்தாவது நம்ம மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு நல்ல முறையில் நம்முடைய இறுதி காலத்தை அமைத்து கொண்டால் இறைவன் நமக்காக நல்வழி காட்டுவார். இறுதி காலம் நம்மளுக்கு பொற்காலமாக அமையும். நம்முடைய இறுதி மரண பயம் இல்லாமல் மகத்தான ஒரு பிறப்பாக இறைவனோடு ஐக்கியமாகின்ற ஒரு ஆன்ம பலத்தோடு ஆன்ம சக்தியோடு ஒரு மனிதர் வாழ்ந்தார், இருந்தார், மறைந்தார். ஆனால் மறைந்த பிறகும் வாழ வேண்டுமானால் கண்டிப்பாக பிரபஞ்சத்தை மதிக்க வேண்டும். அதனுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை உணர்ந்துதான் இந்த பதிவை தங்கள் முன்னால் வைக்கின்றேன். நன்றி. இந்த பதிவு தங்களுக்கு விருப்பம் இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.